இன்றைக்கி நம்ம சூப்பரான தக்காளி தொக்கு தாங்க செய்ய போகிறோம். இது தோசைக்கு தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செஞ்சிடலான்னு பார்த்தலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் புளியும் தக்காளியும் நல்லா வேக வச்சுக்கோங்க. அதாவது நடுவில் நடுவில் கிண்டணும், மேலே மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா ஒரு வானல் எடுத்து வெந்தயம் கடுகு நல்லா வெடிக்கிற வரைக்கும் இதை நல்லா வணக்கிக்கிட்டே இருங்க. எல்லாம் வணக்கினதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரு இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூளை ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறமா நம்ம வேக வச்சுருந்த புளியும் தக்காளியும் இதை ஆட் பண்ணிவிட்டு மேலே ஒரு மூடி போட்டு நல்லா பாயில் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா பாயில் ஆகணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி.